ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் எதற்காக எப்படி இருக்கணும்னு அழைத்தாரோ அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம், மாறக்கூடாது. ஆனால் என்னன்னா, நாம் இருக்கிற நிலைமையை பார்த்து சில நேரம் கஷ்டப்படுவோம். இப்படி இருக்குது என் வாழ்க்கை நிலைமைன்ட்டு. எப்பொழுது வரும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? மற்றவர்களே அல்லது மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அது நன்றாக தெரிகிறதே. இன்னும் பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, இக்கரையிலிருந்து அக்கறையை பார்க்கும்போது அது பச்சையாக பசுமையாக தெரியும், ஆனால் அங்கு போய் பார்த்தால் தான் தெரியும். ஆனால் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு மேன்மையான அழைப்பு. இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே 12 சீஷர்களை அழைத்து தன்னோடு இருக்கும்படியாய், பிரசங்கிக்கும்படியாய், அவருடைய எதிர்காலங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நடத்தினார். ஆனால் அதில் பாருங்கள், அந்த அழைப்பின் மேன்மை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பேதுரு எடுத்தால் மீன் பிடிக்கிற பேதுரு மனிதனாய் பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் சொல்லி ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இயேசு கல்வாரின் பாதையில கடந்து போகும்போது பேதுரு மீண்டுமாய் மீன் பிடிக்க போய்விட்டார். பாதை விலகி எல்லாம் பின்னிட்டு பார்க்க ஆரம்பித்தார். யூதாசை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர் அங்கு மட்டுமல்ல, இன்னொரு கூட்டத்திலும் தொடர்போடு கூட இருந்தார். கடைசியில யூதாசுடைய முடிவு 2 பக்கமும் இல்லாமல் பரிதாபமாய் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு முடிந்து விட்டது. கணிக நேரம் அப்படித்தானே. போகிற இடத்தெல்லாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது மனம் அலையும் ஒதுகிறது. என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குது, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, அல்லது ஒருவேளை இதை எடுத்திருக்கலாமே, அல்லது அவங்களே மாறி இருந்தால், அல்லது அந்த வேலையை போல் இருந்தால், அல்லது அந்த இடத்தை போல் இருந்தால், அந்த வீட்டை போல் இருந்தால், பல காரியத்தில் நாம் போராடுகிறோம். இல்லை, அதை எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார்னு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு மேன்மை உண்டு. அதை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அதை நினைவு கூறுவோம் என்றால் அது நிச்சயமாகவே உண்மையாகவே பெரிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு வேடிக்கையான கதையை வாசித்தேன். ஒரு மண்புழு மண்ணை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அப்படியே அந்த மேல் பரப்பை பார்க்கும்போது அது தினமும் ஒரு நத்தை அந்த வழியாக போகிறதை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுமா, வேதனைப்படுமா. பாருங்க, நத்தை எவ்வளவு அழகாக ஊந்து மெதுவாக செல்லுகிறது. அதற்கு அழகான ஒரு ஓடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆட்கள் வரும்பொழுது, எதிரிகள் வரும்போது அது அதற்குள் அழகாக போய் சுகமாய் உட்கார்ந்து கொடுக்கிறது. பார்ப்பதற்கும் அழகா இருக்குதுன்னு சொல்லி அடிக்கடி நொந்து கொள்ளுமா. நான் தான் ஒரு மாதிரி இருக்கிறேன், நாங்கள் தான் மண்ணுக்குள்ளே ஊந்து கொண்டு இப்படி இருக்கிறோம் என்று அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருக்குமா. நாட்கள் சென்றது. ஒரு நாள் அப்படியே வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு நத்தை ஓட்டை பார்த்தது. அதற்குள் ஒன்றுமே இல்லை. இது ரொம்ப சந்தோஷம். நத்தை இல்ல, நம்ம அந்த ஓட்டை பயன்படுத்தலாண்டு அதை வீடாகி உள்ளே உட்காரலாண்டு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டதான். இதுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மாடு அந்த வழியா நடந்து போயிருக்கிறது. நத்தை ஓட்டின் மேல் மிதித்தது. இந்த மாட்டிற்கு எங்க தெரியும் நத்தை ஓடுக்கு இருக்கிறது, அதற்குள் மண்புழு இருக்குண்டு தெரியாத. மிதித்த உடனே என்ன நடந்திருக்கும்? நத்தை ஓடு நொறுங்குகிறது. இந்த மண்புழு காயப்படுகிறது, துடிக்கிறது வழியில. என்ன பண்ணது? மண்ணுல திருப்பியும் ஊந்து ஊந்து கொஞ்சம் போகும்போது மண்ணுக்குள்ள இருந்து இன்னொரு மண்புழு வெளியேட்டி பார்த்து இந்த மண்புழுவை பார்த்து சொல்லிச்சான், உனக்கு இது தேவையா? ஒழுங்கா நமக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையில மண்ணுக்குள்ள எவ்வளவு பத்திரமா இருக்கிறோம், இருந்திருக்கலாம சொல்லிட்டு அது மறைஞ்சிருச்சுதான். இது வேதனையோடு காயத்தோடு தன்னைத்தானே நொந்து கொண்டு, நீ சொல்றது கரெக்டு தான், நான் தான் இருக்கிற இடத்தை விட்டார, இருக்கிற நிலைமையை மறந்து வேறொரு காரியத்துக்காக மற்றதை பார்த்து மற்றவங்களை பார்த்து அதே மாதிரி மாறணும்னு விருப்பப்பட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிறேன், காயப்பட்டு போய் உடைக்கப்பட்டிருக்கிறேன் வேதனையோடு மண்ணுக்குள்ள புகுந்து கொண்டதாம். இது ஒருவேளை ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் அதுதானே உண்மை. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். இருக்கிறது போதும், தேவன் அழகா நடத்துறாரே, எவ்வளவு மென்மையான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாமல் என்ன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வீடை, ஆகாரத்தை, ஒரு வேலையை, நம்முடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறாரே, போதுன்னு சொல்லி தைரியமா சந்தோஷமா அழைத்த அழைப்புல நின்று பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா, அதற்காக உள்ளத்தின் ஆழத்து நன்றி செலுத்துகிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை கொடுத்து, தைரியம் கொடுத்து, தட்டி கொடுத்து, தூக்கி எடுத்து நீ நடத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதனால அநேக விதத்திலே சோர்ந்து போய், தங்கள் வாழ்க்கையை குறித்து நொந்து போய் இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பாருங்க. நான் எனக்கு அப்படி நடக்கலையே, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்க நேரிட்டார். ஆண்டவர் தட்டி கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, இந்த இருக்கிற இடத்துல நீ பொறுமையாக உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி தைரியம் கொடுப்பீராக. முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அழைப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க, முடிவு வரை எங்கள் அழைப்பின் மேன்மை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனங்கள் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல தைரியம் உண்டாகட்டும்.
துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம அழைத்த அழைப்புல நிலைத்து நிற்போம். நிச்சயமாகவே மாறாத கர்த்தர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.